வணக்கம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் மிதுன ராசியில இருக்கிறார். எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு ஆக்சுவலா ரொம்ப நல்ல நாள். வாழ்க்கை பல ராசிகளுக்கு உயர்வை தருகிறது. திதி சரியில்லைன்னா கூட இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி 2 இருக்கிறது. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வெத்து கெத்து ஓவர் அலட்டல் இருக்கு. பணிவு முக்கியம், நிதானம் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சூரியன் இந்த ஆணி மாதம் முழுக்க உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். அது வேறு, சந்திரன் உதவியாக இல்லை, கவனம். ஆம், அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி, கிரவ்யாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. அது சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு, மறந்துடாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரைங்க, சந்தோஷம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும், மறந்துடாதீங்க. வழிபாடு முக்கியம். ஏன் திருஷ்டி ஓவரா இருக்கு, ஜாக்கிரதை. ரொம்ப நல்ல நாள், வெற்றி அதிகம், பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம். வேலை பாட்டுக்கு வேலை நடந்தாலும் மனசுல சில மந்திரங்களை அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பது உங்களை நல்வழிப்படுத்தும், கவசமாக இருந்து காப்பாற்றும். அனுபவத்தில் அதை நீங்க பார்ப்பீங்க. ஓம் ஓம் அருக்கனே போற்றி, அனலோனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்பமாலிகான்னு ஒரு புத்தகம் இருக்கு, ராகமாலிகான்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஏதாவது ஒன்றை வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. பழசோ புதுசோ சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பேச்சு சரியில்லை, நிதானம் பணிவு கவனம். அனுகூலமான எண் 7 வடக்கு வெள்ளை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி, கிரவ்யாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. அது சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு, மறந்துடாது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரைங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். பின்றீங்க. சில பரிகாரங்கள் பண்ணணும், திருஷ்டி இருக்கு, சொல்லணும். அனுகூலமான எண் 7 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. வேலை பாட்டுக்கு வேலை நடந்தாலும் மனசுல சில மந்திரங்களை அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பது உங்களை நல்வழிப்படுத்தும், கவசமாக இருந்து காப்பாற்றும். அனுபவத்தில் அதை நீங்க பார்ப்பீங்க. ஓம் ஓம் அருக்கனே போற்றி, அனலோனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்பமாலிகான்னு ஒரு புத்தகம் இருக்கு, ராகமாலிகான்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஏதாவது ஒன்றை வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. பழசோ புதுசோ சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, காலை 9 மணி வரை சந்திராஷ்டமம். எதுக்கு? சேஃபா. 10 மணி வரைக்கும் நிதானம். 10 மணிக்கு அப்புறம் சூப்பர். 10 மணி வரை அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. 10 மணிக்குள்ள சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. வழிபாடு முக்கியம். காலை 10 மணிக்கு பிறகு அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. 10 மணிக்கு பிறகு நல்ல நாள், உயர்வு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி, கிரவ்யாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. அது சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு, மறந்துடாது. கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. தேவையற்ற வம்பு வழக்கு வேணாம். சார், சிம்மத்துக்கு காலையில் 10 மணின்னு சொன்னீங்க, அப்போ எங்களுக்கு 10 மணியில் தான் ஆரம்பிக்கும். அப்படி கிடையாது. உங்களுக்கு காலையில்
8 மணிலேருந்தே ஆரம்பிச்சிடும். எனவே எதுக்கு வம்பு? ரிஸ்க் எடுக்க வேணாம், வழிபாடு முக்கிய முடிவு வேணாம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை, அசைவனம் வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை தான் சார் அசைவத்துக்கே இன்னும் பிறந்த கிழமை அப்படின்னீங்கன்னா வேணாம். நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். உத்திரம், சித்திரை, அஸ்தம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நேரம் கிடையாது. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி, கிரவ்யாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, அது சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு, மறந்துடாது. துலாராசிகார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலக்குறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கலக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், வீண் செலவில்லை, கவலை இல்லை. அப்புறம் என்ன பின்றீங்க? அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீளம். வேலை பாட்டுக்கு வேலை நடந்தாலும் மனசுல சில மந்திரங்களை அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே இருப்பது உங்களை நல்வழிப்படுத்தும், கவசமாக இருந்து காப்பாற்றும். அனுபவத்தில் அதை நீங்க பார்ப்பீங்க. ஓம் ஓம் அருக்கனே போற்றி, அனலோனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய புஷ்பமாலிகான்னு ஒரு புத்தகம் இருக்கு, ராகமாலிகான்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஏதாவது ஒன்றை வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க, பழசோ புதுசோ. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்க பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், ஜெயிக்கும். நல்ல நாள், பிரமாதம். பரிகாரம் பண்ணிக்கணும், என்னங்கிறத சொல்றோம். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு எருக்கம் இலையில நல்லா கழுவிட்டு தயிர் சாதம் கொடுங்க, ஏழை எளியவங்களுக்கு, நல்லது. அதே மாதிரி மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சொர்பானுவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். இப்ப பிரியா கல்யாணராமன் கூகுள்ல போடுங்க, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். குமுதம் பதிப்பகம், 108 திவ்ய தேசங்கள் ஒரு புத்தகம், ரொம்ப நல்லா இருக்கு. அதை வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம தயவு செய்து கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க, தீபம் போடுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வீண் கோபம் இல்லை, பெருந்தன்மை இருக்கிறது, புத்தி கூர்மை இருக்கிறது, வெற்றி. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும், நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீளம். திருஷ்டி இருக்கிறதுனால பரிகாரம் பண்ணிக்கணும். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு எருக்கம் இலையில நல்லா கழுவிட்டு தயிர் சாதம் கொடுங்க, ஏழை எளியவங்களுக்கு, நல்லது. அதே மாதிரி மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சொர்பானுவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். இப்ப பிரியா கல்யாணராமன் கூகுள்ல போடுங்க, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். குமுதம் பதிப்பகம், 108 திவ்ய தேசங்கள் ஒரு புத்தகம், ரொம்ப நல்லா இருக்கு. அதை வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம தயவு செய்து கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க, தீபம் போடுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, நல்லது. மகர ராசியார் நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும், புத்தி கூர்மையும், நிதானமும், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். 3 நட்சத்திரக்காரர்களுமே சில வழிபாடு செய்யணும். திருஷ்டி இருக்கு. ஏன்? சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு உதவியாக இருக்கிறார், ஆனி மாதம் முழுக்க. அது ஒண்ணு. ஆமா, எனவே திருஷ்டி குறைக்கணும். அனுகூலமான எண் 6, 4, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு எருக்கம் இலையில நல்லா கழுவிட்டு தயிர் சாதம் கொடுங்க, ஏழை எளியவங்களுக்கு, நல்லது. அதே மாதிரி மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சொர்பானுவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். இப்ப பிரியா கல்யாணராமன் கூகுள்ல போடுங்க, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். குமுதம் பதிப்பகம், 108 திவ்ய தேசங்கள் ஒரு புத்தகம், ரொம்ப நல்லா இருக்கு. அதை வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம தயவு செய்து கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க, தீபம் போடுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, நல்லது. கும்பராசிகார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண விஷயத்துல நிதானம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி, கிரவ்யாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும்.
ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க. அது சம்பந்தப்பட்ட உணவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு. மறந்துடாது. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகுறீங்க, சந்தோஷம், நல்லா இருக்கும். வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு, வெற்றி உண்டு, நல்லா இருக்கு, பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாள், ஜெயிக்கிறீர்கள். சூரியனுக்கு மட்டும் கொஞ்சம் பரிகாரம் பண்ணணும் சொல்றோம். அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு எருக்கம் இலையில நல்லா கழுவிட்டு தயிர் சாதம் கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு, நல்லது. அதே மாதிரி மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சொர்பானுவே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். இப்ப பிரியா கல்யாணராமன் கூகுள்ல போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். குமுதம் பதிப்பகம், 108 திவ்ய தேசங்கள் ஒரு புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு. அதை வாங்கி படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம தயவு செய்து கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க, தீபம் போடுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, நல்லது. நேயர்களே, சூரியன் இந்த ஆணி மாதம் முழுக்க 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் எவை? சிம்மம், சிம்மத்துக்கு தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் உயர்வு. கன்னி, லாபத்தில் உயர்வு. மேஷம், தைரியம், கம்பீரம், இதுல எல்லாம் அதிகம் நல்லது நடக்கும். மகரத்துக்கு எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை இல்லை. இதுதான் ஆணி மாதத்திலே சூரியன் இருப்பதனாலே வருகிற நன்மை. அதை ஞாபகம் வச்சுக்கோ. மொத்தத்துல சூரியன் 4 ராசிகளுக்கு, எந்த ஒரு மாசமாக இருந்தாலும் சூரியன் 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்வார். அதுக்கான வழிபாடு தான் நாங்க செய்ய சொல்றோம். செய்யுங்க. பொதுவா எல்லாருமே இன்னைக்கு கர்ணனை பத்தி நினைச்சு பார்க்கறது, கர்ணனை பத்தி படிச்சு பார்க்கறது நல்லது. கர்ணன் மதிப்பிற்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு படம் நடித்திருக்கிறார். அதை கூட பார்க்கலாம். சூரியனுடைய புத்திரன் கர்ணன். அதே மாதிரி சூரியனுடைய அம்சம் சுக்ரீவன். அதனாலதான் கூட சொல்லுவாங்க, ராமாயணத்திலே வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடந்த பொழுது வாலி ஜெயித்து விடுகிறார். வாலி இந்திரனோட அம்சம், சுக்ரீவன் சூரியனோட அம்சம். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.